ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பிராய்லர் சிக்ஸ் டே ஓல்டு எடுத்தோம், வளர்த்தோம், வித்தா கம்மி லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சிக்கன் ஷாப் போட்டு நம்மளே சேல் பண்ணிட்டோம். 200 சிக்கில் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பண்ண வச்சிருக்கவங்களாம் சொல்ற ஒரே விஷயம் ஒரு சிக்குக்கு 6 ரூபாய் 7 ரூபாய் கிடைக்கும் பிரதர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்றாங்களே. ஸோ அதனால நம்ம 200 சிக்கு வளர்த்தோம். நமக்கு நம்மளும் அதை அப்படியே டீலர் ரேட்டுக்கு செல் பண்ணி தான் நமக்கு ஒரு சிக்குக்கு மேக்சிமம் 8 ரூபா டு 9 ரூபா வச்சுக்கோங்க. அப்படி வித்திருந்தா 200 சிக்கில் மொட்டாலிட்டி போக பாக்கி எவ்வளோ ஒரு 1800 ரூபா 2000 ரூபா அவ்வளோதான். காடை வளர்த்தா மாரி அவ்வளோதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம அதை அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கரியா சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரியா சேல் பண்ணோம். ஸோ கறி கடை போட்டாச்சு. அதுக்கான எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும், நம்மளே கறி வெட்டணும், ஸ்டால்லாம் வச்சிருந்தோம், இதெல்லாம் எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைம்ல சிக்கன் ஷாப் நான் வச்சிருந்தேன். கொரோனா ஷாப்ல எங்கேயுமே கிடையாது. ஆனால் சந்துக்குள்ள திருட்டுத்தனமா போட்டு கடை போட்டு நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுல எவ்வளோ ப்ராஃபிட் வரும், நெளிவு சுழிவு, பிஸ்னஸ் அனுபவம், சிக்கன் கடை போட்டால் இதுமாரி ரன் ஆகும் அப்படிங்கிற அனுபவம் பேசிக்கா எனக்கு இருந்தது. ஸோ தைரியமா இறங்கிட்டேன். இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ரொம்ப ரிஸ்கா இல்லை. அந்த ஸ்டால்லேருந்து இந்த கட்டையிலேருந்து இந்த கத்திலேருந்து வெயிட் மிஷின்லேருந்து ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எல்லாமே 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு எனக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மொத்தமா நான் எத்தனை கிலோ கறி வித்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நோட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? எல்லாமே டீப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டே பை டே வீடியோல நான் இன்னைக்கு இவ்வளவு சேல் ஆயிருக்கு, இன்னைக்கு இவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதை கால்குலேட்லாம் பண்ணி நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கீங்க மொத்தம் இவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நானே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்மளோட அதிகபட்ச சேல் தீபாவளிக்கு தான் 20ஆம் தேதி 9000 ரூபாய் சேல் பண்ணோம். தீபாவளிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதோட கம்மி 7100 ரூபாய்க்கு சேல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாளே 5730 ரூபாய்க்கு சேல் பண்ணோம். அடுத்த நாள் டவுனு 1100 ரூபா. அடுத்த நாள் இன்னும் டவுனு 3 கிலோ கறி தான் கொடுத்தேன் 550 ரூபா. இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் எல்லா கோழியுமே கறியா வித்துருந்தேன்னா இன்னும் எனக்கு பெத்த லாபம் கிடைச்சிருக்கும், பெரிய லாபம் கிடைச்சிருக்கும். பட் நான் தெரிஞ்சவங்களாம் பேப்பர் ரேட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க தெரிஞ்சவங்களாம். அதுவும் இல்லாம கறி கடைக்கு வேற நம்ம கொடுத்தோம், பேப்பர் மைனஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸோ நமக்கு அந்த 1 கிலோல 8 ரூபா 9 ரூபா அவ்வளோ லாபம் தான் எங்களுக்கு வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு 50 கிலோ இல்லை 50, இவங்களுக்கு ஒரு 20 25, அதே மாதிரியே ஒரு 60லேருந்து ஒரு 80 கிலோ கொடுத்துருப்போம். அதுல நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் டவுன் ஆயிட்டு. ஸோ மொத்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்றேன், ரிஸ்க் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? மொத்தமா நம்ம கறியா 244 கிலோ கறியா சேல் பண்ணிருக்கோம். சேல் பண்ணதோட மொத்த அமௌண்ட் 35,490 ரூபா. நம்ம கறிக்கடை போட்டு எந்த ரெண்டும் கொடுக்காம எதுவுமே பண்ணாம 35,490 ரூபாய்கள் நம்ம இன்கம் ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நான் சொல்றேன் உங்களுக்கு. டே ஓல்டு சிக்கு தான் மெயின். சிக்கு வாங்குறது நல்லா குவாலிட்டியான சிக்கு வாங்கணும், மார்டாலிட்டி கம்மியா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் வச்சிருந்தப்ப உங்களுக்கே தெரியும், அப்ப எப்போ மழைலாம் வந்துட்டு போச்சு, கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு, வீட்டு மாடியில தான் வச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபீட் இன்டேக் கம்மியா தான் இருந்தது. கரெக்டா 30 நாள்ல 1.5 கிலோ வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் அது இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுல நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நான் நினைச்சிருந்தா 2 மூட்டை தீவனம் எக்ஸ்ட்ரா கொட்டி 2.5 கிலோ கொண்டு வர வச்சிடலாம். அப்படி கொண்டு இருந்தா அதோட கறி நல்லாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாப்பிடவே மாட்டேன். கறியெல்லாம் சுத்தமா போய் கறி சாஃப்டா இருக்கும். சிக்கன் 1.5 கிலோ சிக்கன் வாங்கினா 500 கிராம் வேஸ்ட் போக 1 கிலோ கரெக்டா கறியா இருக்கும். சூப்பரா சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஸோ சிக்கு நான் வாங்கும் போது ஒரு சிக்கு 30 ரூபாய், 200 சிக்கு 6000 ரூபாய்க்கு வாங்கினேன். மஞ்சி அப்ராக்சிமேட்டா நீ இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு சொல்றேன். எக்ஸ்ட்ரா செலவுலாம் நம்ம செலவு. மஞ்சி 1500 ரூபாய்க்கு 5 மூட்டை வாங்கிட்டு கொட்டி விட்டா 5 மூட்டை போதுமானது. அது நம்ம தண்ணி படாம கிளறி விட்டா 45 நாள் கரெக்டா வந்துடும். பட் நம்ம மழை பெஞ்சு அவுட்டர்ல இருந்து உள்ள தண்ணி வந்ததுனால மஞ்சி எக்ஸ்ட்ரா மஞ்சி மாத்தணும். அது நம்ம கணக்குல சேர்த்துக்காது, நம்ம ஓன் செலவு. ஏன்னா புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க பார்த்தாங்கன்னா மஞ்சிக்கு இவ்வளவு செலவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க.
ஸோ வந்துட்டு என்னென்ன செலவு பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். சிக்கு 60,000 ரூபா, மஞ்சு 6,500 மெடிசன் வந்துட்டு 7வது நாள் ஒரு மெடிசன் 14, 21 இந்த 3 நாள் வந்துட்டு மெடிசன் போறது வந்துட்டு 120 ரூபா செலவு மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற என்ன எக்ஸ்ட்ரா மெடிசன் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த BbClO2 சம்திங் வந்துட்டு வாட்டர் பியூரிஃபையரை வந்துட்டு யூஸ் பண்ணேன். வாட்டர் சானிடைசர், கரெக்ட், வாட்டர் சானிடைசர் வந்துட்டு யூஸ் பண்ணேன். அது என்ன பர்பஸ்ன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர்ல உள்ள ஜெம்ஸ் பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அழிச்சிடும். இது டே 1லேருந்தே, டே 1 கூட வேணாம், டே 2லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிடணும். மெயினாக சளி பிடிக்காம பார்த்துக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு லிவர் டானிக் கொடுத்தேன். ஃபீடு இன்டேக் நல்லா எடுக்கிறதுக்கு லிவர் டானிக் கொடுத்தேன், அவ்வளோதான். வேற எந்த மெடிசனுமே வந்துட்டு யூஸ் பண்ணல. இந்த வேக்சின் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு 7வது நாள் 14, 21 எல்லா கோழிக்கும் போடுறது தான் போட்டேன். ஃபீட் இன்டேக் எடுக்க ஒரு டானிக் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சானிடைசர் யூஸ் பண்ணேன். இது மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இந்த மெடிசனோட செலவு 1,500 ப்ரூடிங் செலவு, ப்ரூடிங் காஸ்ட் ஒரு 200, கரண்ட் பில்லு, பேப்பரு, அவ்வளோதான் செலவு. அதுக்கு ஒரு 200 போட்டுக்கிட்டேன். அப்புறம் மெயின் வந்துட்டு ஃபுட்டு தான். ஃபுட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ரேட்டு விற்கிது. நம்ம போய் சின்ன லெவலில் பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துல போய் ஃபுட்டு வாங்கணும்னா ரேட் வந்துட்டு அதிகமாக சொல்லுவாங்க. ஃபுட்டில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ காஸ்ட்டு வந்துட்டு கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. 200 சிக்குக்கு 1.5 கிலோ 1.5 மூட்டை ப்ரீஸ் ஆர்டர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீஸ் ஆர்டர் சின்னதாக இருக்கும், அதுதான் ரேட்டு கூட 2,250 ரூபா. அது வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது 1.5 மூட்டை 3,375 ரூபா. சார்ட்டர் வந்துட்டு 5 மூட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், 11,000 ரூபா. ஓகேங்களா. இது எல்லாமே எனக்கு மாடியில் இருந்ததுனால நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆனது கம்மி தான். நான் வந்துட்டு சேல் பண்ணது 44, 5 நாள் வரையும் நான் சேல் பண்ணியிருக்கேன். 30 நாள்லேருந்தே கோழியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சேல் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. 30 நாள்லேருந்து கோழியை பிடிச்சி நான் சேல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இவ்வளோதான். அதனால வந்துட்டு நான் ஃபீடு வந்துட்டு 30 நாள் வரையும் நல்லா கொடுத்தேன். 30 நாளுக்கான ஃபீடு மட்டும் தான் இதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம்லாம் ஃபீடை வந்துட்டு ஃபுல்லாகவே கம்மி பண்ணி அரிசி மாற்றி வச்சு, சால்ட்டரை கொஞ்சம் மாற்றி வச்சு, ஃபினிஷர் போட்டு அப்படியே வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். 30 நாளைக்குள்ள தீவனம் மட்டும் 1.5 மூட்டை, 5 மூட்டை சாட்ரு. 5 மூட்டை சாட்ரோட விலை வந்துட்டு 11,000 ரூபாய், ஓகேங்களா. ஃபினிஷரோட ரேட் வந்துட்டு 2 மூட்டை ஃபினிஷர் யூஸ் பண்ணி போட்டேன், 4,300 ரூபாய். ஸோ இது எல்லாமே சிக்ஸ் வாங்கினது, மஞ்சு, மெடிசனு, கரண்ட்டு பில்லு, ஃபுட்டில் வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது எல்லாமே செலவு வந்துட்டு 27,875 ரூபா, ஓகேங்களா. இது மட்டும் செலவு. இது வந்துட்டு ப்ராப்பராக கண்டினியூவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு நாலேஜ் வந்துடும், ஈஸியாக பண்ணலாம், ஓகேங்களா. 27,875 ரூபா. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேல் பண்ணதுலேருந்து 7,615 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட் நம்ம வந்துட்டு கெயின் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு மாதம் மேலே மெனக்கட்டிருக்கேன், ஒரு மாதம் வந்துட்டு இங்கே மெனக்கட்டிருக்கேன், கோழி வச்சுருக்கேன். நமக்கு ஒரு நாளைக்கு சம்பளம்னு போட்டு பார்த்தா கூட இதுலேருந்து நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ 200 சிக்ஸுக்கு இவ்வளோ தான், ஓகேங்களா. ஸோ 200 சிக்ஸுக்கு வந்துட்டு 7,500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணால் லாபம்னு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, சிக்கன் ஷாப் வச்சுக்கணும். ஒரு 200லேருந்து 500 சிக்ஸ் வந்துட்டு வீக்லி நீங்கள் இறக்கணும். வீக்லி இறக்கி சிக்கன் ஷாப் வச்சு நல்லா பெரிய லெவலில் ஒன்றும் அடித்த அடி 2 நாளில் 200 கிலோ காலி பண்ணுற மாரி போடணும். அந்தமாரி சிக்கன் ஷாப் வச்சு நவுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து விற்றுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் சிக்கன் பை பண்ணும் போது அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நீங்கள் போடணும். நீங்களே ஓனாக மேக் பண்ணிங்கன்னா, ஃபார்ம் வச்சு உருவாக்குனீங்கன்னா நீங்கள் 10 ரூபா கம்மியாக போடலாம். கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறையாவே வருவாங்க. ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் கிடையாது. நார்மல் கோழி வளர்க்குறவங்க இது சூப்பராக வளர்க்கலாம். வளர்த்த பார்த்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். எப்படின்னா, டிசீஸ் எதுவுமே வரல. டிசீஸ் எதுவுமே வராதனால பிரச்சனையே இல்லை. பயப்படுவாங்க. எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கும். பிஸ்னஸில் டூ ஆர் டைங்கிற மாதிரி தான். அடித்தா அடி, ஏறுனா மலை மேலே, இல்லைன்னா மயிரா போச்சுன்னு விட்டுறணும். அந்தமாரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இறங்குங்க தாராளமாக, ஓகேங்களா. இதான் நம்ம கணக்கில் கரெக்டாக இருக்கணும். ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்து தான் முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நமக்கு ஐடியாவே இல்லை. அதாவது பண்ணி தான் ஆகணும்.
வாழ்க்கையில வந்துட்டு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டேன். ஏதோ பண்ணி ரன் ஆகி ஓடணும். பிழைப்பை தேடி ஓடி ஆகணும். ஒண்ணு அடுத்தவன்ட்ட வேலைக்கு போணும். இல்லன்னா அப்படி ஓனா பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து காட்டி வீட்ல குடுக்கணும். இந்த மாரி பண்ணா தான் வந்துட்டு சர்வே பண்ணலாம். நெக்ஸ்ட்லாம் நெறையா அமௌண்ட் சேவ் பண்ணணும், வீடு கட்டணும். எல்லாருக்கும் நெறையா ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். ஒருத்தன்ட்ட போய் வேலை செய்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நெறைய பேர் எனக்கு வந்துட்டு சொல்றீங்க, ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஒர்க் பண்றதெல்லாம். ஒர்க்க குவைட் பண்ணிட்டு இது மாரி பீஸ்ஃபுல்லான ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்ட் டைமா பண்ணுங்க. பண்ணி அனுபவத்த கத்துக்கங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைமா இறங்குங்க. பிளேஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு. கண்டிப்பா சக்சஸ் ஆவோம். நம்ம பண்ணலனா யார் பண்ண போறா? நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் கண்டிப்பா. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.